திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவைன்னா கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஃப்ரீயாக டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்காக ஒரு பர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீன் தயார் பண்ணிருக்கேன். அதுவும் சயின்டிபிகலி ப்ரூவன் ஆனது. அப்படி இந்த வருஷம் நீங்க இந்த மார்னிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்கன்னா அட்ராக்டிவ்னஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வரும். இதனால உங்களோட லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் நபராக மாறுவீங்க. அண்ட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான விஷயம் சொல்ல போறதில்ல. நீங்க வெறும் சுலபமான இந்த மார்னிங் ஹாபிட்ஸ் உங்களோட லைஃப்ல ஆட் பண்ணணும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த எல்லா ஹாபிட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸ்டார்டிங் வித் நம்பர் 1, wake up at 6 am. ரிசர்ச்ல இருந்து தெரிய வந்தது, யாரெல்லாம் டிசிப்ளினுடன் சீக்கிரமா எடுத்துக்கிறாங்களோ அப்ப உங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்குமா. இதுக்கு அர்த்தம் நீங்க ரொம்பவே பாசிட்டிவா இருப்பீங்க, ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பீங்க, அண்ட் உங்களோட லைஃப்ல சாட்டிஸ்ஃபையா இருப்பீங்க, அண்ட் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 9 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நான் 6 மணிக்கு. இதுக்கு அர்த்தம் ஒவ்வொரு நாள் என்கிட்ட 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அண்ட் ஒரு வருஷத்துல 1096 மணி நேரம். இதுக்கு அர்த்தம் 36 டேஸ் எனக்கு உங்களை விட எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அதுவும் வெறும் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து. இந்த எக்ஸ்ட்ரா டைம்ல நீங்க எதனா ப்ரொடக்டிவான விஷயங்களை செய்யலாம். லைக் உங்களோட பேஷனை ஃபாலோ பண்றது, எதனா ஸ்கில் கத்துக்கிறது, இல்ல எதனா ஒரு பிசினஸ் பத்தி கத்துக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கான பலன் என்னன்றதை சொல்லிட்டேன். ஆனா நீங்க எப்படி சீக்கிரமா எழுந்துப்பீங்க? முதல்ல டைரக்ட்லி 6 மணிக்கான அலாரம் வைக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க எழுந்துக்க மாட்டீங்க. அப்படி எழுந்துட்டீங்கனாலும் 2 நாளுக்கு மேல உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க வேற என்ன செய்யணும்னா, என்ன டைமுக்கு நீங்க எழுந்துப்பீங்களோ அதை விட 15 நிமிஷம் முன்னாடி எழுந்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால வெறும் 4 நாட்களுக்குள்ளவே 1 மணி நேரம் சீக்கிரமா எழுந்துக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், போன் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா வச்சுட்டு படுங்க. இதனால என்ன ஆகும், அலாரம் அடிக்கிறப்போ நீங்க எழுந்து அதை ஆஃப் பண்ண வேண்டியதா இருக்கும். இதனால உங்களோட தூக்கமோ கலைஞ்சிரும். நம்பர் 2, எக்ஸ்போஸ் டு சன்லைட். தூக்கத்துல இருந்து எழுந்ததுமே நீங்க சன்லைட் எடுத்துக்கணும். இந்த ஒரே ஹாபிட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்துல யூஸ் ஆகும். அண்ட் இத கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி சக்சஸ்ஃபுல்லான ஆட்களும் செய்யறாங்க. இதனால உங்களோட பிரெயினுக்கு சிக்னல் போகுது, இப்போ ஆக்டிவ் மோடுக்கு வரணும்னு. டெய்லி வெறும் 10 ல இருந்து 15 நிமிஷம் டெரஸ், பால்கனி இல்ல வெளியே போயிட்டு சன்லைட் எடுங்க. இதுவே இனஃப் தான். இதனால உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவலும் பாத்தீங்கன்னா பூஸ்ட் ஆகுது. டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மன் சொல்றாரு, சன்லைட் எடுக்கிறதுனால சர்க்கடியம் ரிதம் சீராகுதா. அண்ட் நம்மளோட கார்டிசால் லெவல் வந்து அது 24 மணி நேரத்துல எப்பனால வரும். சோ சன்லைட் எடுக்கிறதுனால அது உடனே வந்துரும். இதனால உங்களோட பாடி அலர்ட் மோடுக்கு வந்துரும். சன்லைட்ல இருக்கிறது வைட்டமின் டி. இது உங்களோட முடிகள், ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் சன்லைட் எக்ஸ்போஷர்னால உங்களோட ஃபோக்கஸ் லெவல் அதிகமாகும். நம்பர் 3, ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போ நீங்க 7 ல இருந்து 8 மணி நேரம் தூங்கி எழுந்துக்கிறப்போ அப்ப உங்களுடைய பாடி ஃபுல்லி டீஹைட்ரேட்டடா இருக்கும். நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யூரின் yellowish அண்ட் அசிடிக்கா இருக்கும். அப்ப நம்மளுடைய பிரெயின், ஸ்கின், ஃபுல் பாடிக்கும் தண்ணி தேவைப்படும். ஆனா நிறைய பேர் காலையில இருந்ததுமே டீ காஃபி குடிக்கிறாங்க. இதனால அவங்களோட ஸ்கின் மோசமாகுது அண்ட் அசிடிட்டி அதிகமாகுது. இங்க பாருங்க, நான் இதை சொல்லல நீங்க டீ காஃபியை விட்டுறணும்னு. ஆனா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா 90 நிமிஷம் அப்புறமா குடிங்க. தூக்கத்துல இருந்து எழுந்ததுமே முதல்ல ஒரு பெரிய டம்ளர்ல உப்பு மற்றும் லெமனை மிக்ஸ் பண்ணி குடிங்க. இதனால உங்களுடைய டைஜஷன் நல்லா இருக்கும், அதிகமான எனர்ஜி கிடைக்கும், அண்ட் உங்களுடைய ஸ்கின் கிளியர் அண்ட் க்ளோயிங் ஆகும். அண்ட் ஒரு கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களோட ஃபேஸை ரொம்பவே அட்ராக்டிவாக மாத்தும். சோ ஒரு நல்ல ஸ்கின்க்கு நீங்க உங்களுடைய ஸ்கின்னையும் பாத்துக்கணும். நீங்க பாத்துக்கணும்னு சொன்னதுக்கு அர்த்தம் வந்து நீங்க உங்களோட ஃபேஸை சோப்பை வச்சு கிளீன் பண்ணக்கூடாது. இதனால உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுது. நீங்க எதனா ஒரு நல்ல ஃபேஸ் வாஷா பார்த்து யூஸ் பண்ணணும். சோ தட் அது உங்களோட ஃபேஸ்ல இருந்து ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ் தடுக்கணும் அண்ட் முகமும் கிளியர் அண்ட் க்ளோயிங் ஆகணும்.